ஈரோடு மாவட்டம் கஸ்தூரி ரங்கநாதர் திருக்கோயிலுக்கு வருகை புரிந்திருக்கிறோம். மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசியில் இன்றைக்கு சொர்க்கவாசல் திறக்கின்ற பரமபத வாசல் திறப்பு நிகழ்வு மிகச்சிறப்பாக இங்கே நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுக்காக ஈரோடு மட்டுமல்ல, ஈரோட்டை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த அருமையான நிகழ்வு இப்போது தொடங்க இருக்கிறது. கஸ்தூரி ரங்கநாதர் திருக்கோயிலினுடைய முகப்பு பகுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஜெயன் விஜயன் ஆகிய இருவரும் இங்கே நின்ற கோலத்திலே காட்சி தருவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். கஸ்தூரி ரங்கநாதர் திருக்கோயிலிலே கிடந்த நிலையிலே பள்ளி கொண்ட பெருமாளாக பெருமாள் இங்கே காட்சி தந்து கொண்டிருக்கிறார். பரமபத வாசல் திறப்பு என்றால் பரமனின் பதத்தை அடைவதற்கான வாசல் இன்றைக்கு திறக்க இருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள். சொர்க்க வாசல் திறப்பு என்றும் சொல்லுகிறார்கள். இந்த பரமபத வாசல் திறப்பு ஒரு மிகப்பெரிய புராண வரலாற்றை பின்னணியாக கொண்டிருக்கிறது. திருமாலினுடைய நாபிக்கமலத்திலிருந்து பிரம்மன் உருவெடுத்தார். அதனால் அவர் செருக்கு கொண்டு இந்த உலகத்தில் யாரும் பெரிதல்ல, நான் மட்டுமே பெரிது என்று அவர் அகங்காரமும் செருக்கும் கொண்டிருந்தார். பிரம்மனின் அகங்காரத்தை அடக்குவதற்காக 2 அரக்கர்கள் தோன்றினார்கள். பெருமாளினுடைய காதிலிருந்து 2 அரக்கர்கள் தோன்றினார்கள். அவர்கள் தேவர்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தை தந்தார்கள். அதனால் தேவர்கள் எல்லாம் வந்து
பெரிய பெருமாளிடத்திலே முறையிட்டார்கள். உங்களுக்கு நான் வரம் தருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், செருக்கின் காரணமாக நீங்கள் என்ன எனக்கு வரம் தருவது? பெருமாளிடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன எனக்கு வரம் தருவது? நாங்கள் உங்களுக்கு வரம் தருகிறோம், என்ன வரம் வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொல்லுகிறார், உங்களை நான் அழிக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்று கேட்கிறார்கள், 30 நாட்கள் உங்களுக்கும் எனக்கும் போர் நடக்க வேண்டும். இறுதியிலே உங்களுடைய பாதத்திலே வந்து நாங்கள் உங்களோடு இருக்க வேண்டும். அந்த பரமபதத்திலேயே நாங்கள் என்றும் இளைப்பாறி இருக்க வேண்டும் என்று வரம் கேட்கிறார்கள். உடனே அதற்கு பெரிய பெருமாள் வரம் தருகிறார். அப்படி அவர்களுக்காக வடக்கு வாசல் திறக்கப்பட்டது. அந்த வடக்கு வாசலின் வாயிலாக அவர்கள் இருவரும் சொர்க்க பதவியை அடைந்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இனி யாரெல்லாம் பெருமாளை ஏகாதசி அன்று வழிபட்டு வருகிறார்களோ, யாரெல்லாம் பக்தர்களோ, அவர்களெல்லாம் இந்த பரமபத வாசலின் வாயிலாக கடக்கிற போது அவர்கள் செய்த தீவினைகளெல்லாம் அகன்று அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெற்று அவர்கள் மிகப்பெரிய மோட்சத்தை பெறுவார்கள் என்பதுதான் இந்த சொர்க்கவாசல் திறப்பு என்ற இந்த அருமையான நிகழ்வினுடைய புராண செய்தியாக சொல்லப்படுகிறது. சொர்க்கவாசல் திறப்பு, பரமபத வாசல் திறப்பு. இன்றைக்கு ஏகாதசிக்கு முந்தைய நாள் இறைவன் திருமால் மோகினி அலங்காரத்திலே காட்சி தந்து கொண்டிருக்கிறார். இது ஈரோடு மாவட்டம் கஸ்தூரி ரங்கநாதர் திருக்கோயிலிலே மிகச்சிறப்பாக ஆண்டுதோறும் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு இந்த அழகு மிகுந்த திருமாலினுடைய பெண் தோற்றத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான நிகழ்வை நாச்சியார் திருக்கோலத்திலே இருப்பதாக இங்கே குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையிலே பார்க்கிற போது இதனுடைய புராண நிகழ்வை நாம் சற்று திருப்பி பார்க்கிற போது, பார்க்கடலை கடைகிற போது அதிலிருந்து அமுதம் பிறக்கிறது. பல பொருள்கள் கிடைக்கின்றன. குறிப்பாக தேவர்களை காப்பாற்றக்கூடிய அமுதம் கிடைக்கிறது. ஆனால் அதிலே இருவருக்கு பங்கு இருக்கிறது. மந்திர மலையை மத்தாக கொண்டு வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு அவர்கள் பார்க்கடலை கடைகிறார்கள். ஒரு புறம் தேவர்கள் இருக்கிறார்கள், ஒரு புறம் அசுரர்கள் இருக்கிறார்கள். இருவரும் இருபுறமும் இருந்து அந்த பார்க்கடலை கடைகிறார்கள். அப்படியென்றால் உழைப்பு இருவருக்குமானது. ஆனால் அதனுடைய விளைவு தேவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நியதி. ஏனென்றால் அசுரர்களுக்கு அந்த அமுதம் கிடைத்தால் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய தீங்கு விளையும். எனவே காக்க வேண்டிய கடவுளாகிய திருமால் பெண்ணாக தோன்றி அவர் என்னுடைய அன்பு வேண்டுமென்றால் நீங்கள் என்னுடன் வாருங்கள் என்று சொல்லி அசுரர்களை அழைத்து சென்று விடுகிறார். தேவர்களுக்கு அமுதம் பரிமாறப்படுகிறது. இப்படித்தான் இந்த அருமையான நாச்சியார் திருக்கோலம் அமைந்திருக்கிறது. அந்த நிகழ்வை இங்கே அழகுபடுத்தும் விதத்திலே கஸ்தூரி ரங்கநாதர் திருக்கோயிலிலே இங்கே அழகாக நாச்சியார் திருக்கோலம் பூண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கஸ்தூரி ரங்கநாதர் திருக்கோயிலிலே ராமகிருஷ்ண பட்டாச்சாரியார் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு நாச்சியார் திருக்கோலம் மிக அழகாக கஸ்தூரி ரங்கநாதர் திருக்கோயிலிலே காட்சியளித்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் வந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அருமையான நேரத்திலே பட்டாச்சாரியார் அவரிடத்திலே இன்றைக்கான பாசுரத்தையும் இன்றைக்கான அந்த பாடலை கூறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆழ்வார் ஆச்சாரியார் எம்பெருமானா ஜெய திருவடிகளே சரணம். புள்ளின் வாய் கிண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி கலந்தானை கீர்த்தமே பாடிப்போய் பிள்ளை எல்லாரும் பாவி களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று புல்லும் சிலவனான் போதிரை கண்ணினாய் குள்ள குறைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நன்னனால் கள்ளந்தவர்ந்து கலந்தையலும்பாவாய் உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கலீர் வாய் நிகழ்ந்தாமல் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்மல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தராய் நானாதாய் நாவுடையாய் சங்கடு சக்கரம் ஏதந்தரக்கையன் பங்கை கண்ணானை பாடையலும்பாவாய். ஆழ்வாராச்சாரியார் எம்பெருமானாஜிய திருவிழேசனம். இந்த நாச்சியார் திருக்கோணமானது நம்மாழ்வார் விரும்பியபடியே இந்த பரமத வாசலுக்கு முன்னால் இந்த வைகுந்த திருநாளை திருவாய்மொழி திருநாள் என்று சொல்வார்கள். தமிழுக்கு ஏற்றம் கொடுக்கும்படி இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. நம்மாழ்வார் ஆசை பிரகாரமே
பெருமாள் மீண்டும் இந்த நாச்சியார் திருக்கோலத்திலே காட்சியளித்து கொண்டு நமக்கும் நாச்சியார் திருக்கோலத்தை சேவை சாதித்து கொண்டிருக்கின்றார். இந்த சேவையை நாமும் அனுபவித்து அவருடைய அனுக்கிரகத்தை பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. மிக அருமை. இந்த ஆண்டாள் திருப்பாவை மிகச்சிறப்பாக இங்கே சொல்லி விளக்கமும் சொல்லி நம்மாழ்வாரின் விருப்பத்திற்கிணங்க இங்கே திருக்கதவு திறக்கப்பட இருக்கிறது, பரமபத வாசல் திறக்கப்பட இருக்கிறது, எனக்கு கிடைத்தது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நம்மாழ்வார் அவர்கள் அனைவருக்கும் மோட்சகதி கிடைக்க வேண்டும், அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டார். அதுதான் நாளை இங்கே நிகழ இருக்கிறது. கஸ்தூரி ரங்கநாதர் திருக்கோயிலினுடைய நண்பர்கள் குழு இங்கே மிகப்பெரிய சேவையை கஸ்தூரி ரங்கநாதர் திருக்கோயிலிலே ஆண்டுதோறும் சொர்க்கவாசல் திறப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு நிகழ்வும் இங்கே இவர்கள் பார்த்து செய்கிறார்கள். செய்தித்தாள்களில் பல ஊடகங்களில் இவர்களினுடைய அருமையான திருப்பணியை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றன. அந்த அளவிற்கு மிகச்சிறந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்திலே இந்த திருக்கோயிலிலே பரமபத வாசல் திறப்பிலே எவ்வண்ணம் நிகழ இருக்கிறது, என்னென்ன சேவைகள் செய்ய இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் இப்போது கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஐயா வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் இங்கே ஈஸ்வரன் கோயில் வீதியிலேயே கடை வீதியில் நாங்கள் வியாபாரம் செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் அதிகமாக வர்ற கோயில் பெருமாள் கோயில். எங்களுக்கு ஒரு 24 வருஷமாக நாங்கள் வருஷந்தோறும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு லட்டு பிரசாதம் வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். குறைந்தபட்சம் 56 லட்டு நாங்கள் விநியோகிக்கிறோம். நாங்கள் இதில் வேறு என்னென்ன மாதிரி திருப்பணிகள் செய்கிறீங்க? திருப்பணி புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் சுண்டல் பிரசாதம் தர்றோம். அப்புறம் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு லட்டு பிரசாதம் தர்றோம். நாங்கள் ஒரு 20 மெம்பர் இருக்கிறோம். நாங்கள் டோனர்ஸ் சேர்ந்து தான் நாங்கள் இதை பண்ணுறோம். ஐயா சொல்லுங்கள். நீங்கள் ஈஸ்வரன் கோயிலுக்கும் லட்டு கொடுத்துட்றோங்க. சேவைகள் குறித்து நீங்களும் சொல்லலாம். ஆமாம், திருவாதிரை அன்னைக்கு ஈஸ்வரன் கோயிலும் நாங்கள் லட்டு கொடுக்குறோங்க. அது சிறப்பாக செஞ்சு வச்சுருக்கோம். 24 வருஷமாக இன்னும் நீண்ட காலமாக நாங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்றோம். அதாவது ஈரோடு மாவட்டத்தில் சைவமும் வைணவமும் கைகோர்த்து நிற்கின்றன. 2 கோயில்களும் அருகாமையில் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய கஸ்தூரி ரங்கநாதர் திருக்கோயிலில் இருக்கக்கூடிய இந்த நண்பர்கள் குழு இங்கே சிவன் கோயிலிலும் மிகச்சிறப்பாக இது போன்ற சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வேறுபாடுகள் இல்லாமல் மிகச்சிறப்பாக வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்பதற்கு இதுவே தக்க சான்றாக திகழ்கிறது. இன்னமும் இவர்களுடைய சேவை தொடர ஸ்ரீ கிருஷ்ணா டிவி வாழ்த்துகிறது. கஸ்தூரி ரங்கநாதர் கோயிலினுடைய பட்டாச்சாரியார் வெங்கடாச்சாரி அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். ஐயா, இந்த திருக்கோயிலில் நாளைய நிகழ்வு சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிறது ஆண்டுதோறும் பல ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் உங்களுடைய அனுபவம், இந்த மாதிரி நிகழ்வில் ஏதாவது உங்களுடைய அனுபவம் இருக்கா? இல்லை இந்த நிகழ்வுகள் எப்படி நிகழ்கின்றன, நாளைக்கு என்னென்னவெல்லாம் நிகழ இருக்கிறது அப்படிங்கிறத எங்கள் நேயர்களுக்கு சொல்லணும். சுமார் இல்லாமல் எம்பெருமான் திருவருளால் சுமார் 70 ஆண்டு கால சொர்க்கவாசலை பார்த்திருக்கிறோம். விவரம் தெரிந்த நாளிலிருந்து 70 ஆண்டு காலமாக பார்த்திருக்கிறோம். எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் வெகு விமர்சையாக செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் சொல்லக்கூடிய விசேஷத்தில்
மார்கழி மாதத்தில் 5ஆம் நாள் பாசுரம்னு சொல்கிற வழக்கம். அந்த பாசுரத்தில் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடிக்க வல்லானை மாயனை பாடையிலோ ரெம்பாவான்னு ஆண்டாள் பாடத்தில் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பாசுரம் உண்டு. 30 நாளில் நாளைக்கு 5ஆம் நாள் பாசுரத்தில் இந்த பாசுரம் சேவிக்கிறா. அப்படிப்பட்ட விஷயத்தில் சொர்க்கவாசி திறக்கிறது, மாயனை பாடணும், சொர்க்கவாசில் சேவிக்கணும், எம்பெருமான் வந்து ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கணும், உலக க்ஷேமத்துக்காக பண்ணுறோம். அது நம்மாழ்வார் வந்து மோட்சம் அடையக்கூடிய விசேஷமான தினம். அது ராமானுஜர் கலியுகத்தில் இப்படி தான் சேவிக்கணும், இப்படி வைகுண்ட சொர்க்கவாசி திறந்து போனால் தான் வைஷ்ணவன் தலைக்குங்கிற ஒரு ஈடுபாட்டில் திருவரங்கம் செல்ல முடியாத வாழலாம், திருமணம் செல்ல முடியாது வருத்தப்பட வாழலாம், ஈரோட்டிலே சேவிக்கலாங்கிற ஒரு ஏற்பாடு செஞ்சு காலையில் 2:30 மணி 2:45 மணி அளவு பல்லாண்டு திருப்பதி அடித்து சேவித்து திருமஞ்சனம் சேவித்து சாத்துமறை ஆகி எம்பெருமான் சொர்க்கவாசல் சேவை சாதித்து சன்னதி வளம் வந்து சுமார் 5 மணி அளவில் திருவீதி விழா வர உள்ளார். அது முடிஞ்சோடனே அப்படியே எல்லாம் மூலவர் சேவையை சேவித்து எல்லா வரவாளுக்கு பக்தர்களுக்கெல்லாம் வரிசையாக வந்து சக்கரதாழ்வார் சொர்க்கவாசல் முதல்ல முதித்து சக்கரதாழ்வார் சேவித்து தாயாரை சேவித்து விஸ்வசேனர் தாயாரெலாம் சேவித்து உற்சவர் சேவித்து எம்பெருமான் மூலவர் சேவித்து இந்த படி அமைச்சிருக்கா. அது வந்து சொர்க்கத்துக்கு போகிற மாதிரியே படி ஏறி வந்து மேலே போனால் கோபுரங்கள்லாம் சேவிக்கலாம். கோபுர சேவை கோடி புண்ணியம்பா. அப்படிப்பட்ட வந்து விண்ணோளத்துக்கு போன மாதிரியே இருக்கும், சொர்க்கத்தை சேவிச்ச மாதிரி இருக்கும். அப்படி ஏற்பாடு நல்லா பண்ணியிருக்காலாம். அப்படி விஷயத்தில் இந்த ஏகாதசி வந்து வருஷத்தில் ஒரு 25 ஏகாதசி வரும். இந்த சுக்லபட்ச ஏகாதசியில் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் வந்து எம்பெருமானை வந்து விரதம் இருந்து சொர்க்கவாசல் மிதித்து விரதம் இருந்து தூக்கம் இழுத்து அடுத்த நாள் காலம்பர துவாதசி பாராயணம் பண்ணால் வெகு ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும், எந்த வியாதியும் அண்டாதுங்கிற சன்னதி பெருமாள் ஆசீர்வாதம் உண்டு. எல்லோரும் தீர்க்க சோமங்கல்யா இந்த சுபத்தில் பெருமாள் சேவிச்சுட்டு வந்தவா நேரில் வந்து சேவிச்சுட்டு வர முடியாத வந்து வீட்டிலேருந்து சேவிச்சுட்டு எம்பெருமான் அருள் பண்ணி கேட்டுக்கிறோம். கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். எல்லோரும் பொறுமையாக இருந்து எம்பெருமான் தரிசிச்சுட்டு மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கா. இங்கே செல்ல முடியாது, சிறுங்க செல்ல முடியாத இருக்கா, இங்கே சேர்க்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கா. லட்டுகள் பிரசாதங்கள்லாம் கேசரி பிரசாதங்கள்லாம் ஏற்பாடு செஞ்சு வரவாளுக்கு தீர்த்தம் பிரசாதம் துளசி திருத்துலா பிரசாதம் கண்டிப்பாக கிடைக்கணுங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி ஆஞ்சநேயர் பிரசாதம் எல்லாம் கிடைக்கிற ஏற்பாடு பண்ணி கூட்டமாக இருக்குது தர முடியங்கிற வருத்தப்படாமல் எல்லோரும் வந்து கேட்டு வாங்கிட்டு போகணும்னு சொல்லி கேட்டு அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ சடகோபன் தண்டமிழ் நூறு வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமணியே இன்னமோ நூற்றாண்டிடும் சடகோபன் தான் வாழ்த்தணுமா. சடகோபன் தான் நம்ம ஆழ்வார். உயர்வரா உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வரா மதிநலம் மகளின் எவனவன் அயர்வரும் அமரல் அதிபதி எவனவன் உயர்வு சுடரடி தொழுகிற மனமேன்னு சேவிக்கிறார். அப்படிப்பட்ட இதில் வந்து பிறக்கிறது ஒரு இது உண்டு, இறப்புங்கிறது ஒரு விதி. அது அதுதான் மன்னவர் விதி. வைகுந்தம் போதிலும் மன்னவர் விதியே நம்மாழ்வார் பாடியிருக்கார். அப்படி மன்னவர் வைகுந்த போதில் மன்னவர் விதியில் வந்து சொர்க்கவாசல் மிதித்து எம்பெருமான் சகல சௌபாகியங்களை பரந்து வேண்டிக்கிறோம். கோவிந்தனா சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. மிகச்சிறப்பு, அருமையாக நாளைய நிகழ்வு என்ன நடக்கிறது என்பதை இன்றைக்கே கண்முன் கொண்டு வந்து காட்டியிருக்கிறார் பட்டாச்சாரியார். அது மட்டுமல்ல, இந்த அருமையான பரமபத வாசலினுடைய சிறப்பு என்ன, அதனால் கிடைக்கக்கூடிய பயன் என்ன, இந்த விரதம் எவ்வளவு பெருமை வாய்ந்தது என்பதையெல்லாம் மிக அழகாக எடுத்து சொன்னார். அவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா டிவியின் வாயிலாக நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அச்சுதனே ஹரிஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே கமல நயனனே ஸ்ரீ அரவிந்தனே ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே ஆனந்தநாதா அயோத்தி ராமா ஹரிஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே அழகர் மலைவாழ் அச்சுதனே ஜெய ஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே நாரணனே ஹரி நாரணனே நலம் தரும் நாரணனே நானிலம் காக்கும்
அதிசயனா ஹரிஹரி நாரணனே ஸ்ரீ பரிபூரணனே ஆனிரை மேய்க்கும் ஆலிலை கண்ணா ஜெயஹரி நாரணனே ஜெயம் தரும் பூரணனே ஆதிசி पुरुषये वेदगुं सर्वं यत्पोदं विश्वभव्यम् उडामुरस्वस्तेषानः यदन्नेनानिरोगति एतावानस्य महिमा अदोऽध्याय गुह्यपूर्णः पादोऽध्य विश्वापूर्णानि त्रिपास्यामृतं दिवीम् त्रिपुरारुदयपुरः शशदावित्रन्यग्रामदे साधनानधने अभि तस्मात् विराडजायदा विराजो अधिपूर्णः शरदादो अन्तरिद्धराम् वदस्सात् भूमिमदो पुरः यत्पुरुषेण कविताः यज्ञमदन्वरः असदन्दोज्याजीराज्यम् गृहेत्मयत्मशरद्भिः सप्तायाजन् परिदयः श्रीसप्तसविरकृताः वेवा यज्ञम् दन्वाणाः अभद्रन् पुरुषम् वसुम् तं यज्ञम् परिजिते प्रोषन्ने पुरुषम् दारमकृतः तेन देवाय चन्द्रा आचारयत्रे तस्मात् दिग्यान्तर्बहुधः सम्प्रदं परिराज्यम् अदोगं तागं चक्रे वायुव्याने आरण्यान् ग्राण्याच्छये तस्मात् दिग्यान्तर्बहुधः निजसावानि दिङ्गिरे सन्धागुंसि दिङ्गिरे तस्मात् यजुस्तस्मादायतः तस्मादायन्तः एकेशो भवायतः आमोदिङ्गिरे तस्मादावयः यत्पुरुषं वयतः कलिताभ्यकल्पयन् मुखं किमस्य गौमागो बाहुरापादायुष्ये प्रदायताम् आभ्यावासी अन्तरिक्षम् श्रीषणोऽस्यौ समवर्धनात् अभ्यामोऽभिसुरस्तोत्रात् अहालोकागमकल्पयन् वेदागमेदं पुरुषं महान्तम् आदित्यवर्णं समदस्परस्तात् तमेवं विश्वानमृतैकभवति नान्यपन्थानायनाय विद्यते यज्ञेन यज्ञमयदन्त देवाः यानि धर्माणि प्रथम्यायादन् एकनागम् महिमानससन्धे यत्र पूर्वे साध्यासन्ति देवाः अश्वैदं बोधे प्रदेवे रजातः विश्वकर्मणः समवर्धदादि यस्यत्तविष्टा विदधद्रूपमेधे तत्पुरुषस्य विश्वमाजानमग्रे वेदागमेदं पुरुषं महान्तम् आदित्यवर्णं समदस्वरस्तात् तमेवं विश्वानमृतैकभवति नान्यपन्था विद्यतेयनाय प्रजापतिर्दधति गर्भे अन्धः अजायमानो बहुधा विजायते तस्य गतिना परिजानन्योनि मनीषिणा पदमत्यन्ते वेदतः यो देवेभ्यो आदपति यो देवानां पुरोहितः यो देवेभ्यो चारः नमोर्चाय ब्राह्मये रुजं रामं जनयन्तया देवाग्रे रमप्रवन् यद्वैगं ब्राह्मणो
विद्यात् तस्य देवावजन्मदे अश्विनो व्यात्तम् इत्थं मणिधाराम् अहं मणिधाराम् सर्वं मणिधाराम् ॐ सहस्रशीर्षं देवं विश्वार्जं विश्वसम्भवम् विश्वं नारायणं देहमक्षरं परमं पदं विश्वपदः परमानित्यं विश्वं नारायणं हरि विश्वमे वेदं पुरुषत्तत्त्रित्वमेवहि तदेव विश्वशास्त्रेश्वरगुं दात्सदगुं शिवाच्युतं नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरोज्योतिरात्मा नारायणपरः नारायणपरं ब्रह्मा तत्त्वं नारायणपरः नारायणपरोज्ञानं नारायणपरः यस्य जगत्सर्वं दृश्यते सूर्यदेवात् अन्तर्बहिर्जगत्सर्वं व्याप्य नारायणस्थिरः अनन्तमुखेयं कविगं समुद्रेन्दं विश्वसम्भवम् पद्महोदप्रदेगादकं हृदयं जाप्यधोमुखम् अवरोनिड्डादिनद्यां तेनाख्यापरिदिण्डते ज्वालामालाकुलम्बादि विश्वत्यायतनमगते सन्ततनकं शिलावर्च्यां दशां घोषनिभां दस्यान्ते सुदरकं दूत्मं दत्सिन्दर्वं प्रदिन्दनम् सत्यमह्ये वह्निसिकाणियोगा विवस्तिरः नीलदोगनमध्यद्दा विद्युल्लेव दिवास्करान् नीलारसोगवद्धन्मे बीदावाः सत्यमोपमा तस्यां देशिकाया मध्ये परमात्मा विवस्थितः तदिब्रह्मदकरिद्रेन्द्रसूक्ष्मपरमस्वरान् कृतकं सत्यं परं ब्रह्मपुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेकं विरूपाक्षं विश्वरूपाय वै नमो नमः ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि अन्नो विष्णु प्रचोदयात् ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि अन्नो विष्णु प्रचोदयात् विष्णोनुगं वीर्याणि प्रवादं य पार्थिवानि विमवेरजास्को अस्योष्टवाय दुत्तरगं विचक्रमान त्रेदोरकायो विष्णो अगाधमरि विष्णोः वृद्धमति विष्णोः सोरदि विष्णु नवमति विष्णवे स्वाहा ओम तद्विष्णोः परमं पदकं सदा पश्यन्ति सूर्यः देवदचोरादावं तद्विप्राजो विपन्नभोगजाग्रभागं दत्तमिन्दते विष्णोर्यः परमं पदं पर्याध्याय आनन्दरायाय सर्वतो मोद्रात्मकर्भवति सर्वशाब्दै सर्वैतिदिद्दै सर्वमेव तेनाप्नोति सर्वं जयते हरि ॐ हिरण्यवर्णां हरिणीं स्वर्णरजतस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो ममागवां त्वाम् आवगजातवेदो लक्ष्मीम् अनमगामिनीं यस्याङ्गिरण्यं प्रबोधं गावो दासे स्वान् विन्देयं पुरुषाणगम् अश्वपूर्वामृतमध्याम् अस्तिनाद प्रबोधिनीं प्रियं देवी उपक्वये श्रीमार्देवी जुजदां कामदोद्भिदामरण्यप्राकाराम् आर्द्रां ज्वलन्तीं दर्पदां दर्पयन्तीं पद्मे स्थितां पद्मवर्णां स्वामिलोकद्भवे श्रियं चन्द्रां प्रभातां यशदां ज्वलन्तीं श्रियं लोके देवदुड्डामुदारां त्वां पद्मनीमीं शरणमहं प्रपद्ये आलक्ष्मीमेण त्यतां वरुणे आदित्यवर्णे तपसोदिजातो वनस्पतिश्रववृक्षोदफिल्वः स्य बलानि तपदानन्दमायान्द्ररायाज्यभाग्यादलक्ष्मी वैद्युमां दैव सखकीर्तिस्तमनिना सह पादपोदाराट्टरेऽस्मिन् कीर्तिमर्दं ददातु मे क्षुत्पिपाशामलां ज्येष्ठाम् अलक्ष्मीन् वेदो मवागवा जातवेतो लक्ष्मीं मणमघामिनीं प्रबोधं गावो दाते स्वान्विन्देयं पुरुषाणगम् ॐ पद्मः प्रिये पद्मिनि पद्महस्ते पद्मालये पद्मधलाय ताक्षी प्रिये विष्णुमणोनगोळे तद्वाद पद्ममयि तन्निवत्स्वाहा जातश्रियाणुर्याय श्रियं वयो शृणुदुभ्यो तथातो
श्रियं वशानाममृधस्वमायन् भजन्ति हत्यः सविदा निरध्यून् श्रियं ये वैनं तत्श्रियां माधदाति प्रियदो बोध्वा जुगुयादादयमन्वगं श्रियः पन्दजः शरहन्तः श्रीकामः शरहञ्जभेद कर्दमसैव दिक्लेदविस्रदा श्री श्रियः प्रोक्ता श्रियं श्रीरेव देवता आढणे पद्मोरो पद्माढ्ये पद्मदम्भवे भामदस्तपद्माक्षीण सौख्यं लभामि स्वदाये गोदाये धनदाये महाधने धनमे दुषतां देवीं सर्वकामार्थसिद्धये धनं दानङ्गस्व स्वादिकवेरदा प्रजानामवधिमानां मायुष्कन्धं करोधुमा महालक्ष्मीमेषाणां सूर्याभां द्रियमेश्वरे चन्द्रसूर्याग्निवरुणाभां श्रीमहालक्ष्मीरुपास्महे अग्रेर्धनं वायो धनं सूर्योधनं वदगे धनमिन्द्रो बृहस्पति वरुणं धनमश्नुते यं सोमं बिब वृत्रका सोमं धनस्य शोभिनो मह्यं ददाद शोभिनी दानतमाचर्यं न लोभनादुपामदे दिष्कृत पुण्यानां भक्तानां श्रीसूक्तं जपेशता देवी पावरिदिवो प्रश्य विद्युदः हन्तु सर्वविधानां नव ब्रह्म विशोधरी प्रिये पद्मिने पद्मगस्ते पद्मालये पद्मदलाय दाज्ये विश्वप्रिये विश्वमनोनुकूले त्वत्पादपद्मं मम वसुधकृते सर्वमाङ्गल्ययुक्ताः वीरसमुद्रराजतनयां श्रीरङ्गरामेश्वरी भूतसमस्तदैववनितां लोकैकदीपाङ्कुरां मन्दकटाब्जलब्ध विपद ब्रह्मेन्द्र गंगाधरां त्रैलोक्यकुटुम्बिनीं हरहितां वन्दे मुकुन्दिरग्रमे ददनन् मातरं पुनः चरञ्च प्रियं शुभहां दद्धाम विराज्यति वाग्भदङ्गाय शिश्रिये यस्य ववक्षुभिः प्राणापान तन्दच्चरति रोजनः यक्षन्मयि सज्जायने सीता सावित्रे गणो देवे मह्यङ्गे महोधरणे महोग्ने श्रियं धाराय सत्यङ्गोः परिमेधिनी परिदत्तङ्गाय नु पत्नीं महीं देवीं माधवीं माधवप्रियां प्रियतगें देवीं नमाम्यच्युतवल्लभा निर्मातरे शोधसन्दुवानावानो विनो गृणन्ते शम्भोधिवो धरुणः पृथिव्याम् जगतों विष्णुपत्रे ॐ महादेव्यै च विद्महे श्रीभूसख्यै च धीमहि नीला प्रचोदयात् ॐ महादेव्यै च विद्महे श्रीभूसख्यै च धीमहि नीला प्रचोदयात् तच्छंयोरावृणीमहे यज्ञाय यज्ञपतये स्वस्तिरस्तु नः स्वस्तिर्मानुषेभ्यः शन्नो अस्तु द्विपते सदुद्भते ॐ शान्ति शान्ति शान्तिः सन्नो मित्रः संवरुणः सन्नो भवत्वर्यमा सन्न इन्द्रो बृहस्पतिः सन्नो विष्णुरुग्रमः ब्रह्मणे नमस्ते वायो प्रत्यक्षं ब्रह्मादि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि सत्यं वदिष्यामि भक्तारमवतु अवतु भक्तारम् शान्ति शान्ति शान्तिः मित्रशं वरुणः भवद्वर्यमाण इन्द्रो बृहस्पतिः विष्णुरुग्रमः नमो ब्रह्मणे देवायो त्वामेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वामेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ब्रह्मवादिशं सत्यमवादिशं भक्तारं दिशां 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 सहनावतु भुनक्ते वीर्यं करवावहै
याचानुदिता तस्यै वाचे नमो नमो वाचे नमो वाचस्पतये नमर्षिभ्यो मन्त्रकृभ्यो मन्त्रपथिभ्यो मामृषयो मन्त्रकृतो मन्त्रपथीम्बराधुर्मामर्षीम् मन्त्रकृतो मन्त्रपथीम्बराधां वैश्वदेवीं वाचमुद्भ्यासखुं शिवामदष्टान् दुष्टान् देवेभ्यः सर्वमेध्यौ सर्वपृथिवे सर्वमिश्वमिदं जगते सर्वचन्द्रसूर्यश्च सर्व ब्रह्म प्रजापति भूतं वदिष्ये भुवनं वदिष्ये तेजो वदिष्ये यजो वदिष्ये तपो वदिष्ये ब्रह्म वदिष्ये सत्यं वदिष्ये तस्मादहमिह उपस्तरणमुपस्तृणोमुपस्तरणं मे प्रजायै पशूनां भूयासमुपस्तरणमहं प्रजायै पशूनां भूयादं प्राणा प्राणो मृत्योर्महापादं प्राणा प्राणा मामागदिष्टं मधुमनिष्ये मधुजनिष्ये मधुरक्षामि मधुवदिष्यामि मधुमदीन् देवेभ्यो वाचमुद्भ्यासकुं शुश्रूषेण्यां मनुष्येभ्यस्तन्वा देवा अवन्तु सोमायै पितरोऽनुपतन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः चन्योरावृणेमिगे दातुं यज्ञाय यज्ञपदये देवी स्वस्तिरस्तु नः महर्षिभ्यः ऊर्ध्वं जिहातु भेजहन्नात्तुनद्धिपदे चतुष्पदे शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ ஆழ்வார் எம்பெருமானான் ஆச்சாரியான் திருவடிகளே தரணம் பெரியாழ்வார் திருவடிகளே தரணம் தாதித்திருளாய் வெண்ணை இழந்த குணங்கும் விளையாடும் பொழுதியும் கொண்டு திண்ணனை வீரா உன்னை தேய்த்து கிடக்க நானொட்டு என்னை ஒளிப்பணம் கொண்டு எத்தனை போதமிருந்தேன் நன்னறிய பிரானே நாரணா நீ நாடவாராய் இழந்த குணங்கும் விளையாடும் பொழுதியும் கொண்டு திண்ணனை வீரா உன்னை தேய்த்து கிடக்க நானொட்டு ஒளிப்பணம் கொண்டு எத்தனை போதமிருந்தேன் நன்னறிய பிரானே நாரணா நீ நாடவாராய் செவியல் கட்டெரும்பு வெளுத்திட்டால் தென்றை கிடமாகல் வெண்ணை திரட்டி விளங்கவாகான் மராமரம் சாய்த்தாய் நீ பிறந்த துருவோணம் இன்னி நீ நீராட வேண்டும் இம்பிரான் ஓடாதே வாராய் பேச்சு முளையொன்ன கண்ட பின்னையனில்லாத நெஞ்சும் ஆதிருடன் நாள் நன்னனி நீராட வேண்டும் நாரணா ஓடாதே வாராய் தொலைவிடல் பொக்க பொழுதியடைந்த பொன்மேனி காண பெருத முகப்பன் ஆகிடம் கண்டார் வடிப்ப ஆணித்தனைமினாதார் நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீ வாராய் பூனி தொழுவினல் பொக்க பொழுதியடைந்த பொன்மேனி காண பெருத முகப்பன் ஆகிடம் கண்டார் நாணித்தனைமினாதார் நப்பின்னை காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீ வாராய் கார்மணி மேடை நிறத்தை கண்ணபிரானை வந்து வார்மணி கொங்கையதோதை மஞ்சனமாட்டிய வாட்மணிதுள் புதுவைக்கோன் பட்டறிபிரான் சொன்ன பாடல் சீர்மணி செந்தமிழ் வல்லார் தீவினை யாதுநிலரே மேடை நிறத்தை கண்ணபிரானை வந்து வார்மணி கொங்கையதோதை மஞ்சனமாட்டிய வார்மணிதுள் புதுவைக்கோன் பட்டறிபிரான் சொன்ன பாடல் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் ஹரிநாராயணம் நான் மறை போற்றிடும் அவன் நாமமே வேத பாராயணம் நாரணன் தரும் அருளே பரிபூரணம் ஹரிநாராயணனின் மலர்பாதமே சரணம் சரணம். அலைகடல் துயிலும் அரவிந்தன் நீயே
பாம்பனையின் மேல் பள்ளி கொண்டாயே நாராயணா லக்ஷ்மி நாராயணா பார்க்கடல் வாசனை பரந்தாமா நாராயணா பத்ரி நாராயணா ஆழியலை மேல் அரிதுயிலும் நாதா நாராயணா நமோ நாராயணா ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டாயே நாராயணா சத்ய நாராயணா அனந்த சயன பெருமாளே நாராயணா ஹரி நாராயணா ஏழுமலை வாழும் கோவிந்தனே நாராயணா லக்ஷ்மி நாராயணா திருமலை கீழ் வாழும் கோவிந்தராஜா நாராயணா பத்ரி நாராயணா அலர்மேல் மங்கை நாயகனே நாராயணா நமோ நாராயணா பத்மாவதி பிரிய ஸ்ரீனிவாசனே நாராயணா சத்ய நாராயணா சப்தகிரிசா பெருமாளே நாராயணா ஹரி நாராயணா திருமலையாளும் வெங்கடேசா நாராயணா லக்ஷ்மி நாராயணா திருமகள் மகிழும் ஸ்ரீனிவாசா நாராயணா பத்ரி நாராயணா கோதையின் நாதா திருமாலே நாராயணா நமோ நாராயணா திருப்பாவை கேட்கும் பெருமாளே நாராயணா சத்ய நாராயணா ஆண்டாளை ஏற்ற ஸ்ரீரங்கனே நாராயணா ஹரி நாராயணா என்னையும் ஏற்றிடக் கூடாதா நாராயணா லக்ஷ்மி நாராயணா பூலோக வைகுண்டம் திருவரங்கம் நாராயணா பத்ரி நாராயணா காவிரி கரையில் துயில் கொண்டவனே நாராயணா நமோ நாராயணா நம்பெருமாள் அவர் நம்பெருமாள் நாராயணா சத்ய நாராயணா ஒப்பில்லாதவனே உப்பிலியப்பா நாராயணா ஹரி நாராயணா உப்பில்லா நைவேத்தியம் ஏற்ற பெருமானே நாராயணா லக்ஷ்மி நாராயணா மார்க்கண்டேயன் மகளை மனம் கொண்டாயே நாராயணா பத்ரி நாராயணா திருச்சேரை வாழும் சாரநாதா நாராயணா நமோ நாராயணா நாச்சியார் கோவிலின் கல்கருடா நாராயணா சத்ய நாராயணா நாச்சியார் கோவிலில் ஸ்ரீனிவாசா நாராயணா ஹரி நாராயணா அல்லிக்கேணியாளும் பார்த்தசாரதி நாராயணா லக்ஷ்மி நாராயணா திருவல்லிக்கேணியின் தெள்ளிய சிங்கார் நாராயணா பத்ரி நாராயணா குருவாயூர் வாழும் சின்ன கண்ணனே நாராயணா நமோ நாராயணா குருவாயூரப்பா பவனபுரேசா நாராயணா சத்ய நாராயணா இரண்டனை அழித்த நரகரி நீயே நாராயணா ஹரி நாராயணா இகபர சுகம் தரும் நாரணன் நீயே நாராயணா லக்ஷ்மி நாராயணா அம்புஜ பாதா ஸ்ரீகிருஷ்ணா நாராயணா பத்ரி நாராயணா பாண்டவர் தூதனே பவளக்கண்ணா நாராயணா நமோ நாராயணா அச்சுதானந்தனே கோவிந்தனே நாராயணா சத்ய நாராயணா உச்சித பாதா உலகளந்தோனே நாராயணா ஹரி நாராயணா பஞ்சாயுதம் கொண்ட பகவானே நாராயணா லக்ஷ்மி நாராயணா சுதர்சன சக்கர திருமாலே நாராயணா பத்ரி நாராயணா பாஞ்சஜன்யம் முழங்கும் பெருமாளே நாராயணா நமோ நாராயணா பக்தரை காத்திடும் திருமாலே நாராயணா சத்ய நாராயணா லக்ஷ்மி சமேதனே நாராயணா நாராயணா ஹரி நாராயணா திருமயிலையில் குடிகொண்ட மாதவனே நாராயணா லக்ஷ்மி நாராயணா ஆதிகேசவ பெருமாளே நாராயணா பத்ரி நாராயணா ஜனங்களை காத்திடும் ஜனார்தனனே நாராயணா நமோ நாராயணா கெட்டதை தந்திடும் கேசவனே நாராயணா சத்ய நாராயணா லீலைகள் புரிந்திடும் லீலா வினோதா நாராயணா ஹரி நாராயணா தாமரை பாதங்கள் கொண்டவனே நாராயணா லக்ஷ்மி நாராயணா அகிலாண்ட கோடி நாயகனே நாராயணா பத்ரி நாராயணா மனபாரம் தீர்த்திடும் பரமானந்தா நாராயணா நமோ நாராயணா மூல
மூலப்பொருளே ஸ்ரீமுகுந்தா நாராயணா சத்ய நாராயணா முக்தி அளித்திடும் வைகுந்தனே நாராயணா ஹரி நாராயணா பரமபதம் வாழும் வைகுந்தநாதா நாராயணா லக்ஷ்மி நாராயணா ஆயர்கூலம் வாழும் கமலக்கண்ணா நாராயணா பத்ரி நாராயணா ஆயர்வாடி வாழும் செல்லக்கண்ணா நாராயணா நமோ நாராயணா கம்சனை கொன்ற மதுசூதனனே நாராயணா சத்ய நாராயணா வெண்ணெய் திருடிய மாயக்கண்ணனே நாராயணா ஹரி நாராயணா தேவகி மைந்தனே ஸ்ரீகிருஷ்ணனே நாராயணா லக்ஷ்மி நாராயணா நம்பி வந்தோமே நந்தகுமாரா நாராயணா பத்ரி நாராயணா காத்தருள்வாயே நவநீத சோரா நாராயணா நமோ நாராயணா யசோதபாலா யதுகுலத்திலகா நாராயணா சத்ய நாராயணா ராம 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 சீதாராமா நாராயணா ஹரி நாராயணா ஜானகி வணங்கிடும் ஜானகி ராமா நாராயணா லக்ஷ்மி நாராயணா வில்லை ஏந்திடும் கோதண்ட ராமா நாராயணா பத்ரி நாராயணா கோசலை பிரியனே கோசல ராமா நாராயணா நமோ நாராயணா ராமனின் நாமமே தாரக நாமம் நாராயணா சத்ய நாராயணா தாரக நாமம் தந்திடும் க்ஷேமம் நாராயணா ஹரி நாராயணா ஏக பத்னி விரத நீயே ராமா நாராயணா லக்ஷ்மி நாராயணா தசரத ராமா கல்யாண ராமா நாராயணா பத்ரி நாராயணா தயவினை காட்டிடும் ரகுகுல ராமா நாராயணா நமோ நாராயணா ரகுகுல வம்சத்தின் ராகவன் நீயே நாராயணா சத்ய நாராயணா குகனை தம்பியாய் ஆக்கிய ராமா நாராயணா ஹரி நாராயணா அகலிகை சாபம் தீர்த்தவன் நீயே நாராயணா லக்ஷ்மி நாராயணா அனுமானின் எஜமான் நீயே நாராயணா பத்ரி நாராயணா ராவணனை போரில் வென்ற ஸ்ரீராமா நாராயணா நமோ நாராயணா தர்மத்தின் ரூபம் நீதானையா நாராயணா சத்ய நாராயணா உண்மையின் விளக்கமும் நீதான் ஐயா நாராயணா ஹரி நாராயணா அழகிய சிங்கா நாரணனே நாராயணா லக்ஷ்மி நாராயணா யாதவனே பரிபூரணனே நாராயணா பத்ரி நாராயணா சௌந்தரராஜ பெருமாளே நாராயணா நமோ நாராயணா திவ்ய தேசம் கண்ட அப்ப குடத்தானே நாராயணா சத்ய நாராயணா ஹரசாப விமோசன பெருமாளே நாராயணா ஹரி நாராயணா ஜெகத் ரட்சகனே திருமாலே நாராயணா லக்ஷ்மி நாராயணா யானைக்கு மோட்சம் அளித்தவன் நீயே நாராயணா பத்ரி நாராயணா கூப்பிட்ட குரலுக்கு வந்திடும் கண்ணா நாராயணா நமோ நாராயணா ஆண்டளப்பவனே ஆறாமுதனே நாராயணா சத்ய நாராயணா கோலவில் அழகா பெருமாளே நாராயணா ஹரி நாராயணா சௌரிராஜ பெருமாள் நீதானே நாராயணா லக்ஷ்மி நாராயணா அகிலத்தை காத்திடும் லோகநாதனே நாராயணா பத்ரி நாராயணா பர்வத பெருமாளும் நீதானே நாராயணா நமோ நாராயணா நீலமேகனே பக்த வத்சலா நாராயணா சத்ய நாராயணா கிருபா சமுத்திரனே பரிமள ரங்கா நாராயணா ஹரி நாராயணா குடமாடும் கூத்தனே புருஷோத்தமா நாராயணா லக்ஷ்மி நாராயணா திருவிக்கிரமனே பாலகிருஷ்ணா நாராயணா பத்ரி நாராயணா ஹேமரங்கனே திருமாலே நாராயணா நமோ நாராயணா தீபநாரண பெருமாளே நாராயணா சத்ய நாராயணா
லக்ஷ்மி ரங்கனே வரதராஜா நாராயண ஹரி நாராயண தாமரை கேள்வா பெருமாளே நாராயண லக்ஷ்மி நாராயண தேவநாதனே திருமாலே நாராயண பத்ரி நாராயண அஷ்டபுஜநாத பெருமாளே நாராயண நமோ நாராயண யோகத்தை தந்திடும் யோக நரசிம்மா நாராயண சத்ய நாராயண சந்திரசூடனே கருணாகரனே நாராயண ஹரி நாராயண விக்ரமநாரண பெருமாளே நாராயண லக்ஷ்மி நாராயண பவள வண்ணனே திருமாலே நாராயண பத்ரி நாராயண திருவள்ளூர் குடிகொண்ட வீரராகவா நாராயண நமோ நாராயண திருவல்லாவில் வாழும் வல்லப பெருமாளே நாராயண சத்ய நாராயண விஜய ராகவா வெங்கட கிருஷ்ணா நாராயண ஹரி நாராயண ராமச்சந்திரனே தேவராஜனே நாராயண லக்ஷ்மி நாராயண திருநீர்மலை வாழும் நீர்வண்ணனே நாராயண பத்ரி நாராயண நித்திய கல்யாண பெருமாளே நாராயண நமோ நாராயண தலசயன ஜலசயன பெருமாளே நாராயண சத்ய நாராயண பரம புருஷனே புருஷோத்தமனே நாராயண ஹரி நாராயண பத்ரியில் வாழும் பத்ரிநாதனே நாராயண லக்ஷ்மி நாராயண முக்தியை தந்திடும் மூர்த்திநாதனே நாராயண பத்ரி நாராயண கிருஷ்ண கிருஷ்ணன் நவ மோகன கிருஷ்ணா நாராயண நமோ நாராயண கோவர்தனகிரிதாரியும் நீயே நாராயண சத்ய நாராயண ஸ்ரீஹரி கேசவ பெருமாளே நாராயண ஹரி நாராயண பிரஹ்லாத வரதா நவமுகுந்தா நாராயண லக்ஷ்மி நாராயண அமிர்தானந்தனே தேவாதி தேவா நாராயண பத்ரி நாராயண அபயப்பிரதாபனே மாதவனே நாராயண நமோ நாராயண ஆனந்த ரூபனே கேசவனே நாராயண சத்ய நாராயண நெடுங்குழி காத்த பெருமாளும் நீயே நாராயண ஹரி நாராயண நெஞ்சில் குடிகொண்ட வடபத்ரசாயி நாராயண லக்ஷ்மி நாராயண மாயப்பிரானே குரல் விளையப்பா நாராயண பத்ரி நாராயண சுவாமிநாதனே சுந்தர ரூபா நாராயண நமோ நாராயண பம்பனையப்பனே பத்மநாபா நாராயண சத்ய நாராயண ஆதிகேசவனே திருவாழ்மார்பா நாராயண ஹரி நாராயண வாமன பூர்ணா தூதர்நாதனே நாராயண லக்ஷ்மி நாராயண விஜயாசனனே வைகுந்தநாதா நாராயண பத்ரி நாராயண காய்ச்சின வேந்தே அரவிந்தனே நாராயண நமோ நாராயண வைத்தமாநிதியே சப்தகிரிசா நாராயண சத்ய நாராயண சித்திரை திருவிழா நாயகனே நாராயண ஹரி நாராயண கூடல் நகரின் அழகனும் நீயே நாராயண லக்ஷ்மி நாராயண வைகை ஆற்றில் தவழும் கள்ளழகா நாராயண பத்ரி நாராயண சௌமிய நாராயண பெருமாளே நாராயண நமோ நாராயண பார்க்கடல் நாதா பெருமாளே நாராயண சத்ய நாராயண கல்வியை தந்திடும் காளமேகனே நாராயண ஹரி நாராயண கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாளே நாராயண லக்ஷ்மி நாராயண சத்யகிரிநாத பெருமாளே நாராயண பத்ரி நாராயண பரமநாதனே திருமாலே நாராயண நமோ நாராயண நவநாராயண பெருமாளே நாராயண சத்ய நாராயண முரகரி நாராயண பெருமாளே நாராயண ஹரி நாராயண
கமல பாதனே விமலநாதா நாராயண லக்ஷ்மி நாராயண கருட வாகனா காரியவண்ணா நாராயண பத்ரி நாராயண ஹம்ச விமர்தன சேஷசயனா நாராயண நமோ நாராயண காளிங்க நர்தன கோகுல கிருஷ்ணா நாராயண சத்ய நாராயண பீதாம்பரதர கரிவதனா நாராயண ஹரி நாராயண கல்வியை தந்திடும் ஹயக்ரீவா நாராயண லக்ஷ்மி நாராயண துளசி மாலை அணியும் கோவிந்தனே நாராயண பத்ரி நாராயண நலமெல்லாம் தந்திடும் நாரணனே நாராயண நமோ நாராயண மங்களம் தந்திடும் திருமலை வாசா நாராயண சத்ய நாராயண பூலோகம் எல்லாம் காப்பவன் நீயே பூவான நெஞ்சம் கொண்டவன் நீயே காலங்கள் யாவும் கடந்தவன் நீயே கை தொழுவோரின் காவலன் நீயே ஞானத்தை அளந்த நாயகன் நீயே நாடிய செல்வம் தருபவன் நீயே கோல இழலை கொண்டவன் நீயே கோவிந்தா என்றால் அருள்பவன் நீயே மாலவன் என்று உனை அழைத்தோமே மாமலை ஏழில் வாழ்பவன் நீயே கண்ணா கோவிந்த ராஜா குவலயம் வாழ நீ அருள்வாயே தாமரை கண்ணா தாமோதரனே தாமதமின்றி உதவிடுவாயே வாமன ரூபம் எடுத்தவன் நீயே வணங்கிட வந்தோம் உன் திருவடியை சேமமுறவே செய்திடுவாயே சேயனை என்னை காத்திடுவாயே பாம்படை மீது படுத்தவன் நீயே பார்க்கடல் வாசன் செய்பவன் நீயே மாமுனி எல்லாம் ஒன்றாய் இணைந்து யாகம் அமைத்தாய் அவ்விடம் வந்த நாரத முனியோ உங்களின் யாக பலனை எல்லாம் யாருக்கு அளிக்க தீர்மானம் செய்தீர் என்றொரு கேள்வி கேட்டிடலானாய் எல்லா முனிவரும் திகைப்புடன் பார்த்த என்ன பதிலை சொல்வது என்று நாரத முனியோ நல்ல பதிலை துணிவர்கள் ஏற்றிட உழைத்திடலானாய் ஆட்சி முடிந்ததினாலே தவறுகள் இங்கே பெருகிடலாச்சே கலியுகம் வந்து பிறந்ததினாலே கண்ணெதிர் துன்பம் நடக்குது இங்கே பொறுமையும் சலிப்பும் போனதினாலே புவியோர்க்கெல்லாம் இடர் வளராச்சே உலகினை திருத்தும் உத்தமர் யாரோ அவரை நீங்கள் அறிந்திட வேண்டும்
யாகத்தின் பலனை அவரிடம் தருக என்றுரைத்தாரே நாரத பெருமான். இதுவரை நடந்த யாகத்தின் பலனை சிவனுடன் விஷ்ணு பிரம்மாவுக்கே சமர்ப்பணம் செய்து வந்தனர் ரிஷிகள். இம்முறை அப்படி செய்திடும் முன்னே நாரதர் வந்து தடுத்தே விட்டார். மூர்த்திகள் மூவரில் யாருக்கு நல்ல கீர்த்தியும் தகுதியும் உண்டென கண்டு யாக பலனை தந்திடுமாறு அறிவுரை சொல்லி அகன்றே சென்றார். ரிஷிகளின் நெஞ்சை குழம்பிட வைத்தாய். முனிவரின் கூட்டம் ஒன்று கலந்து மூர்த்தியில் சிறந்தவர் யார் என்று அறிய திருகு முனிவரை தேர்ந்தெடுத்தனரே. அவரும் சம்மதம் என்றுரைத்தாரே. பிரம்மலோகம் முதலில் சென்றார். பிரம்மனும் அங்கே ரதியுடன் லீலை புரிவது கண்டு மாமுனி கோபம் கொண்டதினாலே சாபம். வரகாந்தில்
யாகத்தின் பலனை பெற்றிடும் தகுதி குந்தனுக்கில்லை என்றுரைத்தாரே. ஈரோடு கஸ்தூரி ரங்கநாதர் திருக்கோயிலில் இங்கே இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார் அவர்களை நாம் நேர்காணல் செய்ய இருக்கிறோம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஸ்ரீமான் வெங்கட்ரமணன் பட்டர். இன்றைக்கு கமலவள்ளி தாயார் சன்னதியில் கூட்டம் அலைமோதுகிறது. பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த அருமையான நிகழ்வு இன்றைக்கு காலையில் அதிகாலையிலே பரமபத வாசல் திறப்பு நிகழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய மனநிலை, உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடியிலே சரணம். பெருமாள் சன்னதியில் எத்தனை உற்சவம் இருந்தாலும் இந்த வைகுந்த ஏகாதசின்னு சொல்கிற பெரிய திருநாள் உற்சவம் எல்லா சன்னதிலையும் ஒரு 10 நாள் உற்சவம் தான் கொண்டாடுவா. ஆனால் பெருமாள் கோயிலில் மட்டும் வைகுண்ட ஏகாதசிங்கிறது 22 நாள் பெரிய திருநாள் உற்சவம். அதாவது சொன்னோம்னா பிற தேவத சன்னதியில் ஒரு சிவன் கோயில் பெருமாள் கோயிலாக இருந்தாலுமே பிரம்மோற்சவங்கள் கொண்டாடுறது 10 நாள் 15 நாள் தான். ஆனால் பெருமாள் சன்னதியில் அந்த பிரம்மோற்சவமும் என்னென்னா அந்த 15 நாள் கொண்டாடுவா. வைகுண்ட ஏகாதசி சொல்கிற உற்சவம் ராப்பத்து 10 நாள், வைகுண்ட ஏகாதசி 1 நாள், பகல் 10 நாள், அப்புறம் கடைசியாக பூர்த்தியாக ஒரு நாள் 22 நாள் உற்சவம் கொண்டாடுவா. அதில் நடுநாயகமாக இருக்கிற உற்சவம் தான் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி சொல்லுவாள். வைகுண்ட ஏகாதசி உற்சவம் எது கொண்டாடுறாருன்னா நம்ம ஆழ்வார்னு ஒரு ஆழ்வாருக்காக பெருமாள் அவரோட தமிழ் சொல்ல கேட்கணுக்காகவே பரமபதத்தை விட்டு வந்தார். ஆதியஞ்சோதி அங்கே விட்டுட்டு இங்கே வைகுந்தத்தை விட்டுட்டு நம்ம வாழ்கிற பூலோகம், அதாவது இங்கே எத்தனையோ பாபங்கள் இருந்தாலுமே இந்த ஆழ்வார் ஒரு ஆழ்வார் நம்முடைய ஆழ்வார் அந்த நம்ம ஆழ்வாருக்காக அவரோட தமிழ் சொற்களை அந்த கேட்கறதுக்காகவே வந்தார். அவர் வந்துட்டு 10 நாள் இங்கே உற்சவம் கொண்டாடுறார். 11ஆவது நாள் அன்னைக்கு கதவை என்னன்னா அந்த சாற்றப்படும். அன்னைக்கு என்னன்னா ஆழ்வார் இந்த பூமியை விட்டு போகிறார். அதாவது பூத உடலோடய அவர் வெளியே வராரு. ஏதாவது நம்ம ஏதாவது ஒரு மனிதன் அந்த மரிச்சானா அவனோட சரீரம் என்னன்னா அவன் அக்னிகாயிரும், இல்லைன்னா அந்த பூமிக்கு போயிடும். ஆனால் நம்ம ஆழ்வார் ஒரு ஆழ்வார் மட்டும்தான் தன்னோட பூத உடலோடையே வைகுந்தத்துக்கு போகிறார். பெருமாள் அவரோட இந்த சத்திர சாமரம் பல்லக்கோட அனுப்புகிறார். கடைசியின் திருவாய்மொழியில் என்னன்னா பெருமாள் நம்மாழ்வார் இந்த பூலோகத்திலேருந்து வைகுண்டம் போகிறப்ப யார் யாரெல்லாம் எனக்கு என்னென்ன பண்ணாங்க, அதாவது என்னென்னா தேவர்கள்லாம் அவருக்கு பாத பூஜை பண்ணாங்களாமா. அந்த அளவுக்கு என்னென்னா ஒரு ஆழ்வாருக்காக பெருமாள் தம் பக்தனுக்காக தனக்கு சமமாக இருக்கிற பெருமாளுக்கு சமன்னு ஒன்றும் சொல்ல முடியாது, உங்களுக்கு புரியுது சொல்லணும்னா பெருமாளுக்கு இந்த கீழே இருக்கிற இந்த தேவேந்திரன், அக்னி, யமன், நைருதி, வருண, வாயு, குபேரன், இந்த ஈஸ்வரன், பிரம்மாதி எல்லாமே நம்ம ஆழ்வார்ன்ற ஒரு ஆழ்வாருக்காக பாத பூஜை பண்ணுறாங்க, சாமரை வீசுகிறாங்க, பல்லக்கு சுமக்கிறாங்க. பெருமாள் யார் யாரெல்லாம் அந்த பல்லக்கு சுமக்கிறாங்களோ அவங்கள ஸ்ரீபாத தாங்கின்னு சொல்லுவாள். நம்ம ஆழ்வாருக்கு மட்டும்தான் அந்த ஸ்ரீபாத தாங்கிற அதிகாரம் கொடுத்து பெருமாள் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கைத்தளத்தில் வருவார். அதாவது பெருமாள் அவரே அந்த நடந்து வரதா ஐதீகம். அந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தை என்னென்ன கொண்டாடுறார். பூர்த்தி எண்ணிக்கை என்னென்னா ஆழ்வார் என்னென்னா இங்கேருந்து அந்த கிளம்பி போகிறார். பூலோக மக்கள்லாம் என்னென்னா இந்த பூலோகத்துலேருந்து ஆழ்வார் போயிட்டாருன்னா நமக்கெல்லாம் அறிவு கிடையாது. அதாவது என்னென்னா ஆழ்வாருங்கிறது அந்த ஞானச்சுடர். அவர் இந்த பூமி மீது அவர் போயிட்டாருன்னு நமக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, பெருமாள் பக்தி தெரியாது, புண்ணியம் எப்படி பண்ணணும்னு தெரியாது. அதனால் என்னென்னா கடைசி அன்னைக்கு கேட்குறாங்க நம்ம ஆழ்வாரே நமக்கு தாருன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ பெருமாள் என்ன உம்மாழ்வார் உமக்கு தந்தோம்னு அவர் என்ன திருவாய்மொழிகிறார். அதனால தான் அவருக்கு பேர் நம்ம ஆழ்வார்னு பேர் வச்சு நம்முடைய ஆழ்வார் நம்ம ஆழ்வார். அந்த ஆழ்வார் அந்த பக்தனுக்காக எல்லா உற்சவத்திலும், அதாவது எல்லா ஒரு திருவிழா ஒரு அந்த சரித்திரம்னா இந்த தேவதைக்காக அவருக்காக இவருக்காகன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் பக்தனுக்காக பெருமாள் அவ்வளோ பெரிய அவரோட பதவி உங்களுக்கு புரிய சொன்னோம்னா எங்கேயோ இருக்கிற மனுஷன், அதை பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் வந்து இது பண்ணுறேன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி என்னென்னா பெருமாள் அவ்வளோ இடத்துலேருந்து தன்னை சுலபனாக்கி அதனால தான் அவருக்கு சௌஷீல்யன்னு அவருக்கு ஒரு அந்த குணம் இருக்குன்னு சொல்லுவாள். அந்த சௌஷீல்ய குணத்துக்கு என்னென்னா உதாரணம் என்னென்னா இந்த உற்சவம் தான். அவரோட பரத்தத்துவம் பரம்பொருள் அத்தனையும் விட்டுட்டு இந்த பூமிக்கு அவர் வருவார். வந்துட்டு இன்றைக்கி இந்த ஒரு நாள்லேருந்து கடைசி 10 நாள் பூலோகத்தில் எழுந்தருளி நம்ம ஆழ்வாருக்காக உற்சவத்தை கொண்டாடுறாரு. இன்றைக்கி அந்த உற்சவத்தில் பெரிய உற்சவம். இன்றைக்கி என்னென்னா மோக்ஷ உற்சவம்னு பேர். ஒவ்வொரு சன்னதிலேயே என்னென்னா வாசலை நோக்கி என்னென்னா இருப்பார். பெருமாளோட வைகுண்ட வாசல் எப்பவுமே வடக்கு நோக்கி இருக்கும். அது பேர் அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்லுவாங்க. அர்ச்சிராதி மார்க்கம்னா பிறப்பின்மை, பிறவி கடல்லேருந்து விட்டுட்டு வெளியே வரதுக்கான வாசல். அந்த வாசல் வழியாக பெருமாள் வெளியே வராரு. எங்கே வைகுண்டத்துலேருந்து இறங்கி நம்ம வாழ்கிற பூலோகம் இங்கே அத்தனை பாபங்கள் இருக்குது, நம்ம அத்தனை இது பண்ணிக்கிறோம். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் பெருமாள் என்னென்னா நமக்காக வராரு. நமக்காக வந்து இந்த பூமியில் 10 நாள் இருக்கிறாரு, உற்சவத்தை கொண்டாடு. அப்பேற்பட்ட உற்சவத்தில் என்னென்னா இப்போ ஊர் மக்கள்லாம் அத்தனை பேர் வராங்க. அடியோங்கள் மாதிரி அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியர்கள், கோவில் இந்த பெருவாகத்தார்கள், உங்களை மாதிரி ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுதல் என்னென்னா பெருமாள் 365 நாள் இங்கே தான் இருக்கிறார். ஒரு நாள் உற்சவத்துக்காக மட்டும்
இங்கே பெருமாள் இருக்கிறது இல்லை. அதனால டெய்லி என்னன்னா வந்து இப்படி ஒரு அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 500 பேர் அந்த மாதிரி சேவிக்கலாமே தவிர ஒரே நாள் 5000 பேர் 10,000 பேர் வரதை விட, ஏன்னா பெருமாள் இங்கே தான் இருக்கிறாரு, நமக்கு அந்த நம்பிக்கை எப்போ ஏற்படுதோ அப்போ தான் பெருமாள் சாஸ்வதம் பண்ணுறார். கிருஷ்ணர் என்னன்னா அந்த கீதையிலே சொல்கிறார், எது நினைக்கிறாயோ அதுவாக ஆகப்படுவேன்னு சொல்கிற பட்சத்தில் என்னென்னா நம்ம பெருமாள் டெய்லி இங்கே தான் இருக்கிறாரு, இத்தனை டைமுக்கு இங்கே தான் இருக்கிறான்னு நினைக்காம 365 நாளுமே எல்லா காலத்தில் காலையில் 6 மணிலேருந்து நைட் 6 மணி இந்த டைமுக்குள்ளே சேவிச்சுட்டு நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவார் பெருமாள். அந்த டைமுக்குள்ளே சேவிச்சா நமக்கு அனுகிரகம் பண்ண மாட்டார்னு அப்படி இருக்காமல் எப்போ வந்து பெருமாள் நம்ம சேவிச்சா நமக்கு அனுகிரகம் பண்ணுவார். ஏன்னா பெருமாள் நமக்கு அப்பா அந்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. மகாலட்சுமி தாயார் என்னென்னா பெரிய பிராட்டியார் நமக்கு அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறா. நீங்கள் உங்கள் அப்பாட்டையும் அம்மாட்டையும் போய் என்னென்னா இந்த டைமில் கேட்டால் தான் எங்கள் அப்பா எனக்கு இது கொடுப்பாரு, அந்த டைமில் கேட்டால் தான் எங்கள் அப்பா எனக்கு அப்படி நடந்தீங்கன்னா அது அப்பா அம்மா ஒரு அப்பா மகனுக்கு உண்டான உறவு இதாயிரும். நமக்கு அப்பா நம்ம அப்பாடா நம்ம எப்போ கேட்டாலும் நமக்கு அந்த கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு எப்போ ஏற்படுது? அவர் மேலே அன்புனாலே இதனால் அந்த அன்பு என்னென்னா நம்ம அப்பா மேலே இருக்கிற மாதிரி இந்த பெருமாளுங்கிறது அந்த அந்த ஜெகத்துக்கே ஆகிறார். அவர் மேலே அன்பு இருக்கிற பட்சத்தில் தான் நமக்கு பெருமாள் எப்போ கேட்டாலும் கொடுப்பார். அதனால் மக்கள்லாம் ரொம்ப இது பண்ண வரீங்க, ரொம்ப அந்த சிரமத்தில் வரீங்க, எல்லாத்துக்கும் அத்தனை கஷ்டம் இருக்கும். ஆனால் பெருமாளை பார்க்குறது அந்த ஒரு வினாடியாக தான். எதனா 5 மணி நேரம் நிற்கிறோம், 6 மணி நேரம் நிற்கிறோம், ஆனால் அந்த ஒரு வினாடிக்காக பெருமாளுக்காக இருக்கீங்களே, அந்த பெருமாள் பக்திக்காக பெருமாள் கண்டிப்பாக கொடுப்பார். ஒரு திருத்துழாய் கூட பெருமாள் அந்த கடங்காலியாக இருக்க மாட்டார் சொல்லுவார். ஏன்னா என்னென்னா ஆழ்வாரோட ஒரு வாக்கு, 1 100ஆக்கி 100 1000ஆக்கி இன்னும் சேவகனாக இருப்பார் பெருமாள். பெருமாளுக்கு நீங்கள் ஒரு துளசி எடுத்து அதுவும் அவரோட அனுகிரகத்தினால தான் கொடுக்க முடியும், நம்ம இது பண்ணாமல் கொடுக்க முடியாது. அவர் அனுகிரகத்தில் ஒரு திருத்துழா எடுத்து அவர்கிட்ட கொடுத்துறோம். அவர் என்னன்னா ஒரு துளசிக்காக என்னன்னா இல்லைடா இவனுக்கு 1 கொடுத்துட்டான்ப்பா, நான் இவனுக்கு அந்த 100 கொடுக்கணும்ப்பா, அவர் கொடுத்துருவார். அந்த 100 கொடுத்தாலும் இதையும் 10,000 1000 கொடுக்கணும்னு கொடுப்பார். கொடுத்துட்டு இவனுக்கு இதுக்கு மேலே நான் என்ன கொடுக்குறேன்ட்டு நமக்கு சேவகனாக வருவாராம. சேவகனா நம்மக்கிட்ட அந்த கை கட்டிட்டு இருக்குவார் அப்படி சொல்லலை, நமக்கு என்ன காரியம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து நின்று இவனுக்கு அத்தனை உற்சவத்தையும் நான் அந்த நடத்தி கொடுக்குறேன், இவனுக்கு என்னென்ன காரியம் நியாயமான காரியங்கள் அத்தனையும் அவர் அந்த நடத்தி கொடுப்பாருன்னு தான் இந்த வைகுந்த ஏகாதசி உற்சவத்தோட அந்த தாத்பரியம். அதனால் பெருமாள் எல்லோரும் அந்த சேவிங்கோ எல்லாத்துக்கும் அந்த நல்லதே கிடக்கணும், எல்லாத்துக்கும் அந்த நல்லதே நடக்கணும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. மிக அருமையாக இந்த உற்சவத்தினுடைய சிறப்புகள் குறித்து மிக அழகாக பட்டாச்சாரியார் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இறைவன் எளியவன், நம்மாழ்வாருக்காக இந்த பூலோகத்திற்கு வந்து நம்மாழ்வாரை பூத உடலோடு அழைத்து சென்றார் என்ற செய்தியையும் இங்கே பதிவிட்டார். இந்த புராண வரலாறுகள் கடந்து நாம் தினந்தோறும் கடவுளை வணங்க வேண்டும், கடவுள் எங்கும் இருக்கிறார் என்ற தத்துவத்தையும் இங்கே எடுத்து கூறினார். இறைவன் நாம் வணங்கினால் அவன் நமக்கு சேவகனாக கூட வருவான், கைகட்டி சேவகம் செய்வான். ஏனென்றால் இறைவன் என்பவன் அன்பின் வடிவம் என்பதை மிக அழகாக எடுத்து கூறினார். உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா தொலைக்காட்சியின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமஸ்காரம். பரமபத வாசல் திறப்புக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஒரு பக்தரிடத்திலே இப்போது நேர்காணல் செய்ய இருக்கிறோம். சார், உங்கள் பேர் என்ன? செல்வங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? டைலருங்க. சரிங்க. இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷமாக வர்றீங்க? 30 வருஷமாக வரேங்க. 30 வருஷமாக பரமபத வாசல் திறப்புக்கு நீங்கள் வந்துட்டுருக்கிறீங்க. வந்துட்டுருக்குறேங்க. எப்படி வாழ்க்கை இந்த கோயிலுக்கு வந்து செல்வதனால எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்க. வந்துட்டு போயிடுங்க. எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாம் நடக்குது. என்னென்ன கிடைக்குது பலன்? தொழில் நல்லா போகுது, நோடி இல்லாமல் நல்லா இருக்கிறோம். மிகச்சிறப்பு, அருமை. தொழில் மேன்மை கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. தொழில் நினச்சி நடக்குதுங்க, நினச்ச தொழில் நடக்குது, நம்ம நினச்சது நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் நல்லா மிக அருமை. ஒரு 40 ஆண்டுகளாக வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பக்தர் எனக்கு தொழில் நன்றாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அந்த வகையிலே பார்க்கிற போது இந்த திருக்கோயில், இந்த நிகழ்வுகள் இவை யாவும் மன அமைதியோடு நல்ல தொழில் வளத்தையும் கொடுக்கிறது என்பதை தெரிந்து கொள்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணா டிவியின் வாயிலாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பதி வாழும் பெருமாளே, திருவருள் தந்திடும் திருமாலே, பத்மாவதி மகிழ் பெருமாளே, பரந்தாமனே திருமாலே, திவ்ய பிரபந்தங்கள் போற்றிடுதே பெருமாளே, உன் திருவடியை ஆழ்வார்கள் போற்றிடும் ஆண்டவனே, ஆதாரம் உந்தன் பொன்னடியே, அலர்மேல் மங்கையின் பெருமாளே, அன்பினில் வாழும் திருமாலே, ஆதாரம் நீயே பெருமாளே, ஆதாரம் துணை திருமாலே, திவ்ய பிரபந்தங்கள் போற்றிடுதே பெருமாளே, உன் திருவடியை ஆழ்வார்கள் போற்றிடும் ஆண்டவனே, ஆதாரம் உந்தன்
பொன்னடியே பார்க்கடல் வாசா பெருமாளே ஸ்ரீலக்ஷ்மி நேசா பெருமாளே பங்கஜ நயனா பெருமாளே அரவிந்த நயனா பெருமாளே திவ்ய பிரபந்தங்கள் போற்றிடுதே பெருமாளே உன் திருவடியை ஆழ்வார்கள் போற்றிடும் ஆண்டவனே ஆதாரம் உந்தன் பொன்னடியே ஆதிசேஷன் மேலுமாளே பள்ளி கொண்டாயே. கஸ்தூரி ரங்கநாதர் திருக்கோயிலின் பரமபத வாசல் திறப்பிலே மிகச்சிறப்பாக இந்த கோயிலுக்காக பல்வேறு திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் பக்த கோடிகள் எப்போதும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து திருக்கோயிலினுடைய எல்லா விழாக்களிலும் பங்கேற்று திருக்கோயிலினுடைய அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்பது மட்டுமல்லாமல் வருகிற பக்தர்கள் சௌரியமாக வந்து நலமாக செல்வதற்கு எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய இந்த பக்த கோடிகளை இங்கே நாம் நேர்காணல் செய்ய இருக்கிறோம். சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். கார்த்திகேயனுங்க. எத்தனை ஆண்டுகளாக இந்த திருப்பணி செய்கிறீங்க? நான் 20 வருஷமாக செய்கிறேன். இப்போ வந்து சொர்க்கவாசல் திறப்புக்கு பரமபத வாசல் திறப்புக்கு இத்தனாயிரம் மக்கள் வராங்க. இப்போ இவங்களுக்கான திருப்பணிகள் உங்களுடைய சார்பாக நீங்கள் என்னென்ன செஞ்சிட்ருக்கிறீங்க? எங்களுடைய சார்பாக வரவங்கெல்லாம் பக்தர்கள்லாம் சாமி தரிசனம் சிரமம் இல்லாமல் நல்லா சாமி பண்ணுறதுக்காக நாங்கள் அந்த கியூ வரிசை கட்டுறது, ஒழுங்கான அந்த பேரிகேட் போட்டு மேம்பாலம் போட்டு நல்லபடியாக இது பண்ணி, அது இல்லாமல் அந்த ஃபங்க்ஷன் அன்றைக்கி கூட இருந்து கைங்கரியம் பண்ணி நல்லா இது பண்ணி எல்லாம் சிறப்பிச்சு கொடுக்குறோம். அதெல்லாம் வர பக்தர்களுக்கு அத்தனை பேர்த்துக்கு 30,000 பேர் வரைக்கும் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கேசரி கொடுக்குறோம், பிரசாதம் கொடுக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் வருகிற பக்தர்களை நெறிப்படுத்தி அவர்கள் இடையூறு இல்லாமல் வரிசையாக வந்து செல்லுமாறு அவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். இது ஒரு நாள் 2 நாள் மட்டுமல்ல, இங்கே எந்த திருவிழா நடந்தாலும் அந்த திருவிழாவை முன்னின்று இவர்களுடைய சேவைகளை செய்கிறார்கள். அவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா டிவியின் வாயிலாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனந்தபுரம் வாழும் பெருமாளே பத்மநாபனே பெருமாளே திவ்ய பிரபந்தங்கள் போற்றிடுதே பெருமாளே உன் திருவடியை ஆழ்வார்கள் போற்றிடும் ஆண்டவனே ஆதாரம் உந்தன் பொன்னடியே காஞ்சி நகர் வாழும் பெருமாளே வரதராஜனே பெருமாளே. இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய பக்த இடத்திலே ஒரு நேர்காணல் செய்ய இருக்கிறோம். அம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். ராதாமூர்த்தி. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. நாங்கள் இங்கே கோவிலில் நிறைய சேவை பண்ணுறோம். என்ன மாதிரி சேவைகள் செய்றீங்க? வெள்ளிக்கிழமை பூஜை, மற்ற எல்லா பூஜைகளிலும் கலந்துக்கிறோம். நாங்கள் எல்லாம் ஒரு குரூப்பாக இருக்கோம், ஒரு 300 பேர் இருக்கோம். எல்லா கோவிலில் வந்து முதல் நாளே வந்து நேற்று பூ கட்டுறது, சாமி உண்டியல்ன்றது எல்லா சேவைகளுக்கும் எங்களை கூப்பிட்டுப்பாங்க. நாங்கள் குரூப்பாக வந்து செஞ்சிட்ருக்கோம், சிறப்பாக பண்ணுறோம் நல்லா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வரிசையில் வந்து எந்த ஒரு ஆதிக்கமும் செலுத்தாமல் வரிசையில் வந்து இறைவனை சந்திக்கிறீங்க, அது ரொம்ப மகிழ்ச்சி. இன்னமும் வந்து இப்போ எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கிறீங்க? நாங்கள் வந்து என்னுடைய சொந்த ஊர் வந்து ஆத்தூருங்க. பட் நாங்கள் ஈரோடு வந்ததுலேருந்து 22 வருஷம் ஆகுது. குழந்தைங்கள்லேருந்து நாங்கள் இங்கே வந்து ஒரு 22 வருஷமாக வந்துட்டுருக்கோம், வருஷம் தவறாமல். பட் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. யாருமே டிஸ்டர்ப் ஆகாமல் நீட்டாக லைனு அழகாக சாமி கும்பிட்டு போயிட்டே இருக்கோம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, மிக அருமை. இப்போ 22 ஆண்டுகளாக வர்றீங்க. இந்த 22 ஆண்டுகளாக வர்றதில் இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, நல்லா நெறிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த 22 ஆண்டுகள் வர்றதில் உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவங்கள் கிடைத்திருக்குது? என்ன நன்மைகள் நடக்குது? இறைவன் என்னென்ன கொடுக்குறார்? நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த வெள்ளிக்கிழமையான சுக்கரஹோரையில் வந்து பூஜை ஒன்று பண்ணுறோம். சாமிக்கு வந்து மல்லிகைப்பூ ஒரு 7 முழம் மல்லிகைப்பூ மாலை சாத்தி சாமிக்கு அந்த பூஜை பண்ணுறோம். அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறையா பொண்ணுங்க மேல்நாட்டில் போய் படிக்கிறாங்க. இப்போ ஒரு பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. வந்துட்டு போயிடுற வரைக்கும் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எல்லாருமே இது வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பலனை பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன். மிக அருமை, ரொம்ப மகிழ்ச்சி. திருமதி ராதா அவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா டிவியின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வியை தருகிறார் இறைவன். அதுவும் அவர் குறிப்பாக சொன்னார்கள் இந்த பூஜை, அந்த பூஜையை பற்றி சொல்ல முடியுமா? அந்த பூஜை என்ன பூஜை?
வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் 8 to 9 இரவு 8 to 9 சுக்கரஹோரையில் அம்பாளுக்கு வந்து 7 முழம் மல்லிகைப்பூ சாத்தி நம்ம நினைக்கிறத வேண்டிக்கிட்டோம்னா அது ஒரு 3 வாரம் 6 வாரத்தில் அவங்கவுங்களை வேண்டுதலை பொறுத்த நேர்மையான நல்லா உடனே நடக்கும். அது நிறைய நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். பக்தர்களும் அதை இப்போ கூட்டம் நிறையா வராங்க, நிறையா அதை பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. தெரியாதவங்க நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இதை வந்து பூஜையில் வந்து கலந்துக்குங்க. மிகச்சிறப்பு. கமலவள்ளி தாயார் சன்னதியில் மிகச்சிறப்பாக அந்த பூஜை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி பக்தர்கள் நிறைய பேர் வந்து இறைவனினுடைய அருளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பரமபத வாசல் மிகச்சிறப்பாக எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பக்தர்கள் வரிசையாக வந்து செல்லுமாறு இந்து அறநிலையத்துறையும் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் குழுவும் ஒன்று திரண்டு மிகச்சிறப்பான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அதனால் பக்தர்கள் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் எளிதாக வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இன்றைக்கு பரமபத வாசலின் வாயிலாக வந்து மோட்ச கதியை அடைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டிக் கொள்கிற அருமையான திருக்காட்சியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். கன்றின் குரல் கேட்டு பெருமாளே, கண்மலர்வாயே பெருமாளே, திவ்ய பிரபந்தங்கள் போற்றிடுதே பெருமாளே, உன் திருவடியை ஆழ்வார்கள் போற்றிடும் ஆண்டவனே, ஆதாரம் உந்தன் பொன்னடியே. துளசியில் மாலை பெருமாளே சாற்றிடுவோமே பெருமாளே, சங்கடம் தீர்த்திடும் பெருமாளே, சந்ததி காத்திடும் பெருமாளே, திவ்ய பிரபந்தங்கள் போற்றிடுதே பெருமாளே, உன் திருவடியை ஆழ்வார்கள் போற்றிடும் ஆண்டவனே, ஆதாரம் உந்தன் பொன்னடியே. மலைநாடுரையும் பெருமாளே, குருவாயூரப்பா பெருமாளே, மண்ணை அள்ளி உண்ட பெருமாளே, வெண்ணை திருடி தின்ற பெருமாளே, திவ்ய பிரபந்தங்கள் போற்றிடுதே பெருமாளே, உன் திருவடியை ஆழ்வார்கள் போற்றிடும் ஆண்டவனே, ஆதாரம் உந்தன் பொன்னடியே. உன் திருநாமம் பெருமாளே தந்திடும் சேமம் பெருமாளே, உன் திருப்பாதம் பெருமாளே தந்திடும் மோட்சம் திருமாலே, திவ்ய பிரபந்தங்கள் போற்றிடுதே பெருமாளே, உன் திருவடியை ஆழ்வார்கள் போற்றிடும் ஆண்டவனே, ஆதாரம் உந்தன் பொன்னடியே. திவ்ய தேசம் கொண்ட பெருமாளே, திருமகள் மகிழும் திருமாலே, தீனதயாளா பெருமாளே, திருமலை வாழும் திருமாலே, திவ்ய பிரபந்தங்கள் போற்றிடுதே பெருமாளே, உன் திருவடியை ஆழ்வார்கள் போற்றிடும் ஆண்டவனே, ஆதாரம் உந்தன் பொன்னடியே. ஏழுமலையாடும் பெருமாளே, ஏகாந்தவாசா பெருமாளே, சக்கரதாரியே பெருமாளே, சூத்திரதாரியே பெருமாளே. பரமபத வாசல் திறப்புக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஒரு பக்தரிடத்திலே நேர்காணல் செய்ய இருக்கிறோம். சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சிவாஜி. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் வந்து மினரல் வாட்டர் கம்பெனி வச்சுருக்கோங்க சார். மிக அருமையாக கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு அப்படி பக்தியோடு வரும்போது பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப பக்திபூர்வமாக பரவசமாக இருந்துச்சு. நல்ல ஒரு அருமையான இந்த நிகழ்வு. நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கிறீங்க? நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக வந்துட்டுருக்கோங்க சார். இங்கே எப்படி இருக்குது இந்த சென்ற ஆண்டுகள் இதற்கு முந்தைய ஆண்டுகளுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்குது? இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது. ஜனங்கள் வந்து ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறாங்கிறது இதன் மூலிமா நமக்கு தெரிய வருதுங்க. அதிகாலையிலே எழுந்திரிச்சு காலையிலேருந்தே நாங்கள் 4 மணிலேருந்து நாங்கள் இருக்கிறோங்க சார். கியூவில் நின்று வந்துட்டுருக்கோம். ஆனால் இப்போ வந்திருக்கிற ஆர்ப்பரித்து வந்திருக்கிற மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது ஆன்மீகத்தை மேலேயும் கடல் மேலேயும் இன்னும் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பக்தியோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எந்த சக்தியாலையும் இந்த பக்தியினுடைய இயக்கத்தை மாற்ற முடியாதுங்கிறத நம்பிக்கை நமக்கு இருக்குது. இப்போ வந்து இதனால் உங்களுக்கு என்ன நன்மைகள்? இந்த கோயிலுக்கு வர்றீங்க, பரமபத வாசலுக்கு வர்றீங்க, அதுக்கப்புறம் நிறைய தொடர்ந்து கஸ்தூரி ரங்கநாதர் கோயிலுக்கு வர்றீங்க, உங்களுக்கு என்ன நல்லது நடக்குது? என்ன மாதிரி மனநிலை இருக்குது சார்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்வளவு நம்ம
பிரச்சனையோடவோ அல்லது வேதனையோடவோ வந்தாலுமே இங்கே இந்த சன்னதியை மிதிக்கும் போது கஸ்தூரி ரங்கநாதனுடைய எம்பெருமானுடைய சன்னதி இப்போ முடிக்கும் போது அவனுடைய பாதத்தை பார்க்கும்போது நம்மளுடைய மனதில் இருக்கிற பாரமெல்லாம் உடனே நீங்குது. எங்கள் குடும்பம் நல்லா இருக்குது, எங்கள் பசங்க பிள்ளை எல்லாமே நல்லா இருக்கிறாங்க ஆரோக்கியமாக. அதனால் நாங்கள் வந்து தொடர்ந்து 35 வருஷமாக எம்பெருமாளை நாங்கள் தரிசனம் பண்ணிகிட்ருக்கிறோம். எங்களுடைய மனைவி வந்து தெய்வான அவங்க வந்து கிருஷ்ணனுடைய ரொம்ப பக்த. அவங்க வந்து அவங்களுக்கு கிருஷ்ணன்னா ரொம்ப உயிர். அவங்கனால தான் நான் தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன். சிறப்பு, அருமை. இந்த கோயிலுக்கு வருவதனால் பாதத்தை பார்த்தால் பாரமெல்லாம் நீங்குகிறது அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஒரு பக்தி பரவசத்தோடு சொர்க்கவாசல் வாயிலாக அவர் வருவதை பார்த்தோம். மிகச்சிறப்பாக இந்த திருக்கோயிலுக்கு வரும்போது எல்லா நன்மைகளும் நமக்கு நடக்கிறது என்று குறிப்பிடுகிறார். உங்களுடைய அருமையான நேர்காணலுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள் ஸ்ரீ கிருஷ்ணா டிவியின் வாயிலாக. அறங்காவலர் குழு தலைவர் கச்சிப் சுப்பிரமணியம் நம்மோடு இருக்கிறார். நேற்று தொடங்கி பல மாதங்களாக இவர்கள் இந்த திருவிழாவை பரமபத வாசல் திறப்பை எப்படி நிகழ்த்த வேண்டும் என்பதை அறங்காவலர் குழு திட்டமிட்டு சிறப்பாக இன்றைக்கு நடத்தி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்தாலும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் எளிதாக பரமபத வாசலை அடைந்து இறைவனை வணங்கி செல்லுகிற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஏற்பாடுகள் குறித்து சார் உங்கள் பேர் சொல்லுங்கள். விஜயரங்கன் புஷ்ப நிலையம் வி முரளிதரன். நான் இந்த கோயில் நம்ம கஸ்தூரி ரங்கநாதர் திருக்கோயிலுக்காக நாங்கள்லாம் ஒரு கமிட்டியை சேர்ந்து அண்ணனோட தலைவரோட சேர்ந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக புஷ்ப கைங்கரியை நான் பண்ணுறேன். நம்ம நண்பர் இன்னொருவர் பேரிகார்ட் பண்ணுறார். அந்த மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு கைங்கரியமாக பெருமாளுக்காக நாங்கள் சேவை செய்கிறோம். அது இல்லாமல் நாங்கள் அந்த அலங்காரங்களையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பக்தர்கள் வர்றவங்களுக்கு வழிகாட்டுதலாக நாங்கள் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, லைன் கியூ ஃபார்ம் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளையும் நாங்கள் செஞ்சு மிகச்சிறப்பாக நம்ம கஸ்தூரி ரங்கநாதருக்காக நாங்கள் செயல்பட்டு பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். இது சென்ற ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கு நிறைய வேறுபாடுகள் தெரியுது. நிறைய திட்டமிட்டிருக்கிறீங்க. இந்து அறநிலையத்துறையும் உங்களுடைய அந்த அறங்காவலர் குழுவும் சேர்ந்து மிகச்சிறப்பான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறீர்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எளிதாக வந்து போகிறார்கள். இது ஒரு பெரிய வியப்பாகவே இருக்கிறது. ஏனென்றால் எப்போவும் வந்து இது ஒரு அதாவது ஈரோடு மாவட்டத்தில் கஸ்தூரி ரங்கநாதர் கோயிலும் இந்த கபாலீஸ்வரர் கோயிலும் நகரினுடைய மையத்தில் இருக்கிறது. மிக நெருக்கமான சாலை போக்குவரத்து மிகுந்த இடத்திலே இருக்கிறது. ஆனாலும் இந்த முறை நீங்கள் இது ஏற்பாடு செய்திருப்பது எல்லோருக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நல்லபடியாக வந்து செல்லுகிற வகையில் செய்திருக்கிறீர்கள். இதற்கு நீங்கள் திட்டமிட்டு செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா டிவியின் வாயிலாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னமும் இது குறித்து ஏதாவது ஏற்பாடுகள் குறித்து நீங்கள் சொல்ல இருக்கிறீர்களா? அதான் சார், எப்போவுமே இந்து அறநிலையத்துறையின் வழிகாட்டுதல் படியில் நாங்கள் ஒரு டீம் ஃபார்ம் ஆகி நாங்கள் செஞ்சிட்ருப்போம். இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா பூஸ்டராக அறங்காவலர் குழுன்னு சொல்லி அண்ணன் தலைவர்லாம் வந்து சுப்பிரமணியன்லாம் வந்து நம்ம இவர் ஹரி, சுந்தரராஜன், அப்புறம் மற்றும் 2 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சப்போர்ட்னால இன்னும் நிறையா நாங்கள் திட்டமிட்டு மிகச்சிறப்பாக இந்த வருஷம் போன வருடங்களை விட இந்த வருஷம் அலங்காரங்கள் அதிகம், அதே மாதிரி பிரசாதங்கள் அதிகம், மக்களின் வெள்ளம் அதை விட அதிகம், அப்படி தான் சொல்லணும். அது மாதிரி மிகச்சிறப்பாக விழா நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. நன்றி. மிகச்சிறப்பு. அறங்காவலர் குழு தலைவரும் அண்ணன் அவர்களும் புஷ்ப அலங்காரம், இந்த புஷ்ப அலங்காரம் வந்து எவ்வளோ பூக்கள் பயன்படுத்துறீங்க, எத்தனை கிலோ, அது மாதிரி ஏதாவது கணக்கீடு இருக்கா? ஒரு 450 கிலோ புஷ்பங்கள் மொத்தமாக. அது இல்லாமல் சுவாமிக்கு புஷ்பாஞ்சலி பண்ணிச்சு, அதெல்லாம் சேர்த்தும்போது ஒரு 500 கிலோ பூ வர்றதையும் வாய்ப்பு இருக்குது. மிகச்சிறப்பு. மிக அருமையான அலங்காரம், மிக அருமையான இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள். அதே மாதிரி அதான் நான் சொன்ன மாதிரி மிகச்சிறப்பான ஏற்பாடு பண்ணங்காட்டி இந்த ட்ரிப்பு மக்கள் வெள்ளம் எப்பவும் விட இந்த ட்ரிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக மக்கள் வெள்ளத்தில் பெருமாள் மேந்துட்டு இருக்கார். அதான் உண்மை. மக்கள் அதாவது பெருமாள் வந்து தத்ரூபமாக இருக்காரு. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு இன்றைக்கி இப்போது ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி ஒரு மெசேஜ் மிஸ்ஸஸ் பண்ணாங்க. அது எங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருந்தது. அதுக்கு நாங்கள் பெருமாளுடைய இதுதான் பெருமாள் அப்படிங்கிறத நாங்கள்லாம் ப்ரூஃபாக எங்களோட விளையாண்டுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லணும். பெருமாள் எப்பவுமே எங்கள் கூடவே இருப்பார். எல்லா பக்தர்கள் மனதிலையும் அதே மாதிரி பெருமாள் நம்ம கூடவே இருப்பார் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணங்கள். ஏதோ ஒரு நல்லது நடந்திருக்கு. கண்டிப்பாக. அது என்னன்னு சொல்ல முடியுமா இல்லை பர்சனலாக? இல்லை சார், அதாவது 15 வருஷமாக என் மிஸ்ஸஸுக்கு எனக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து வந்துட்டுருக்குறாங்க. எங்களுக்கு 2000 கல்யாணம் ஆச்சுங்க. இன்றைக்கி வர முடியாத சூழ்நிலை, மெடிக்கல் லீவ் ஆயிடணும் அப்படின்னு ஒரு ஃபீல்ட்லேயே இருந்தாங்க. இல்லைம்மா
அப்படின்னு நேற்றே எனக்கு மனசில் பட்டது. எங்கள் பெருமாள் எப்படி சொர்க்கவாசல் திறந்து நீ பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதே மாதிரி இன்றைக்கி வீட்டுக்கு இப்போ போனோன்னே எனக்கு ஃபோன் பண்ணி நான் வரதுக்கு இல்லைங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி பெருமாள் வந்து எப்பவும் நம்ம கூடவே இருக்காருங்க. இதெல்லாம் ஒரு எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் நிகழ்வாக நாங்கள் இதை எடுத்துக்கிறோம். இதுதான் உண்மை. மிகச்சிறப்பு. நேர்காணல் செய்கிற போது அவருடைய முகத்தை பாருங்கள், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அந்த இறைவனுக்கு செய்கிற பணி, பூக்களை கொண்டு வந்து அவர்கள் இறைவனுக்கு செய்கிற பணி, திட்டமிடுதல், இந்த திருப்பணிகளை எல்லாம் முழுமையாக ஈடுபாட்டோடு செய்கிற போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது, இறைவனுடைய அருள் கிடைக்கிறது என்பதை அவருடைய முகத்தை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய அருமையான நேர்காணலுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா டிவியின் வாயிலாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் வந்து ரொம்ப அமைதியாக நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் மிக அருமையான ஏற்பாடுகளை தலைவர் அவர்கள் செய்திருக்கிறார்கள், இந்த குழு செய்திருக்கிறது. அவர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா டிவியின் வாயிலாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
கஸ்தூரி ரங்கநாதர் திருக்கோயிலிலே பரமபத வாசல் திறப்பு விழா மிகச் சீரும் சிறப்புமாக நிகழ்ந்து நிறைவேறி இருக்கிறது. இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு, வானுலகில் இருப்பவர்களுக்கு அதிகாலை பொழுது, அதாவது இரவு முடிந்து பகல் தொடங்குகிற பொழுது, அதுதான் இந்த மார்கழி மாதம். மார்கழிக்கு பின்னால் அவர்களுக்கு பகல் தொடங்குகிறது. முதல் 6 மாதங்கள் இறைவனை வழிபட்டு அது இரவு பொழுதாக இருக்கிறது. அதற்கு அடுத்து பகல் பொழுது பிறக்கிறது. இது இங்கல்ல, தேவர்களுக்கு அவ்வாறு நிகழும். அந்த அதிகாலை பொழுதை வரவேற்கும் முகமாகத்தான் இந்த அருமையான வழிபாட்டு முறை தொடங்கியது. இந்த மார்கழி மாதம் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த மார்கழி மாதத்திலே ஏகாதசியிலே மிகச்சிறப்பாக வளர்பிறை நேரத்திலே இந்த சொர்க்கவாசல் திறப்பு என்பது நடைபெறுகிறது என்று சொன்னால், அதற்கு முன்பாக ஈரோடு மாவட்டம் கஸ்தூரி ரங்கநாதர் திருக்கோயிலுக்கு வருகை புரிந்திருக்கிறோம். மார்கழி மாதம் வளர்பிறை ஏகாதசியில் இன்றைக்கு சொர்க்கவாசல் திறக்கின்ற பரமபத வாசல் திறப்பு நிகழ்வு மிகச்சிறப்பாக இங்கே நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுக்காக ஈரோடு மட்டுமல்ல, ஈரோட்டை சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த அருமையான நிகழ்வு இப்போது தொடங்க இருக்கிறது.